ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி சொல்ல போறேன்டா. ஒரு ஊர்ல ஒரு பறவை இருந்துச்சா. அந்த பறவை ஒரு மரத்துக்கிட்ட போய் உன் மேல நான் கூடு கட்டிக்கலாமான்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த மரம் கையாமலாம் கட்டக்கூடாதுன்னு சொல்லிச்சான். அந்த பறவை அது பக்கத்துல இருக்கிற மரத்திட்ட கேட்டுச்சான். அந்த மரம் வந்துட்டு சரி என் மேல நீ கூடு கட்டிக்கோன்னு சொல்லிச்சான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் கனத்த மழையா பெஞ்சிச்சா. ரொம்ப ஃபாஸ்டா பெஞ்சிச்சான். அந்த மழையில ஃபர்ஸ்ட் அந்த பறவை உன் மேல கூடு கட்டிக்கலாமான்னு ஒரு மரத்துக்கிட்ட போய் கேட்டிருக்குல்ல, அந்த மரம் இடிஞ்சு விழுந்துருச்சான். அந்த மரம் தண்ணியில அடிச்சிட்டு போயிடுச்சான். அந்த பறவை அந்த மரத்துக்கிட்ட போய் சொல்லிச்சான், பாத்தியா நீ எனக்கு தங்கறதுக்கு வீடு கொடுக்கல, அதான் கடவுள் இப்படி உன்னை தண்டிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த மரம் சொல்லிச்சான், இல்ல வேர்க்கே எனக்கு தெரியும், என்னோட வேறு ரொம்ப வீக்கா தான் இருந்துச்சு, அதனாலதான் நான் என் மேல உன்னை தங்க விடல அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த பறவை ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போச்சாமாடா. இதுக்குதான் சொல்லுவாங்க எல்லாத்தையும் நம்ம கெட்டவங்கன்னு நினைச்சிடக்கூடாதுன்னு. ஒருத்தவங்க பேசுறத வச்சு அவங்க குணத்தை வச்சு தப்பா எடை போட்டுறக்கூடாதுடா. சரிடா, எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்ததுடா. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்கு. முகிலன் மதி 1981 சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. நீங்க போடுற